அனைவருக்கும் வணக்கம். நான் தம்பையா ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் ஆங்கிலம் அப்படிங்கிற இந்த அதிமுக்கியமான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் நம்ம நிறைய சைலண்ட் லெட்டர் வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம சைலண்ட் லெட்டர் யூ எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு ஒரு 6 வேர்டுங்க நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம வீடியோவுக்கு போகலாம். த ஃபஸ்ட் வேர்டு வந்து காட். காவலாளிங்கிற காட். இது ஜியூ வந்து சைலண்ட்டு. GUARDயில் காட் அப்படின்னு நீங்கள் படிக்கிறப்ப எழுதுகிறப்ப GUARDன்னு எழுதணும். படிக்கிறப்ப அந்த யூவை ரிமூவ் பண்ணிடணும். காவலாளி. தெர் இஸ் எ காட் ஃபார் எவரி பிக் பில்டிங். ஒவ்வொரு பெரிய பில்டிங்க்கும் ஒரு காவலாளி இருக்கிறாரு. அடுத்தது கெஸ்ட். ரெண்டாவது வார்த்தை கெஸ்ட்னாக்க விருந்தாளி. இந்த விருந்தாளியில் இந்த யூ வந்து சைலண்ட் அகெயின். GUESTயில் GEST எப்படி இருக்கோ அப்படி தான் உச்சரிக்கணும். எழுதுகிறப்ப GUEST. ஸோ தமிழ்நாட்டில் வி ஆல்வேஸ் வெல்கம் கெஸ்ட். தமிழகத்தில் நம்ம வந்து விருந்தாளிகளை எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வரவேற்போம். வி ஆல்வேஸ் வெல்கம் கெஸ்ட். அந்த கெஸ்ட் எகெயின் அந்த யூ வந்து நம்ம படிக்கிறப்ப உச்சரிக்கக்கூடாது. மூணாவது வார்த்தை கெஸ். யூகிக்கிறது, கெஸ் பண்ணுறது. GUESS கெஸ். இதில் எகெயின் யூ வந்து சைலண்ட்டு. எழுதுகிறப்ப GUESSன்னு எழுதுகிறப்ப அதே சமயத்தில் உச்சரிக்கிறப்ப GESSன்னு தான் உச்சரிக்கணும். கெஸ். நெக்ஸ்ட் வார்த்தை வந்து கிட்டார். இந்த கிட்டார் இசைக்கருவி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த யூங்கிறது இங்கேயும் அது சைலண்ட். GITAR எப்படியோ அப்படி தான் அது உச்சரிக்கணும். எழுதுகிறப்ப GUITARன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பில்டிங். பில்டிங்னு படிச்சிடக்கூடாது, பில்டிங். இந்த யூ வந்து இங்கே சைலண்ட்டு. BUILDINGங்கிறது எழுதுகிறப்ப வாசிக்கிறப்ப BILDING எப்படி வாசிக்கணும் அப்படி வாசிக்கணும். கட்டடம். தேர் ஆர் பிக் பில்டிங்ஸ் இன் சிட்டிஸ். நகரங்களில் நிறைய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. கடைசியாக உள்ள வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிறது டங், நாக்கு. அந்த டங் வந்து இந்த லாஸ்ட்டு யூ அண்ட் இ ரெண்டுமே அவங்க உச்சரிக்கலை. குறிப்பாக அந்த யூ வந்து அவங்க உச்சரிக்கலை. TONG எப்படியோ அப்படி தான் டங்கிறது உச்சரிக்கிறாங்க, நாக்கு அப்படிங்கிறது. ஸோ வி யூஸ் டங் டு ஸ்பீக். நாம் நாக்கை பயன்படுத்துகிறோம், பேசுவதற்கு நாக்கை பயன்படுத்துகிறோம். எகெயின் எழுதுகிறப்ப TONGUEன்னு சொல்கிறது. பேசுகிறப்ப TONG அப்படிங்கிறதோடைய நிப்பாட்டிக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த பெல் பட்டன், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.